எம்மாடி தியா, அத்தை சொல்லுங்க அத்தை. அது ஒண்ணும் இல்லம்மா. டெக்கரேஷன்லாம் பிடிச்சிருக்கா? டெக்கரேஷனா? என்ன டெக்கரேஷன் அத்தை? எம்மாடி ரூம சுத்தி பாரு தெரியும். அது ஒண்ணும் இல்லம்மா, அதான் உன் மாமா சொல்லிட்டு போனாவல்ல, அதாம்மா நீயும் ஆதியும். அதுக்குதான் இந்த ஏற்பாடு. அவையதான் நல்ல நேரம் பார்த்து சொன்னாவ. இந்தம்மா இதுல சேலை இருக்கு, குளிச்ச பிறகு இந்த சேலை எடுத்து கட்டிக்கோ. ரவிக துணியெல்லாம் உள்ளே இருக்கு. இதெல்லாம் முன்னமே நடந்திருக்கணும், நாங்க தான் உங்க ரெண்டு பேரையும் கொஞ்சம் கவனிக்காம விட்டுட்டோம். அதான் இன்னைக்கு நல்ல நேரம் இருக்கு, அதுக்குள்ள இந்த சேலைய உடுத்திக்குமா. ஏன்ட இத்தனை நாளா நான் என்ன சேலையை உடுத்திட்டு இருந்தேன், திடீர்னு இன்னைக்கு உடுத்த சொல்றிய? ஏம்மாடி அதான் சொன்னேம்மா, இன்னைக்கு நல்ல நேரம் இருக்கு, நீயும் அதையும் சேர்ந்து குடும்ப வாழ்க்கை ஆரம்பிக்க வேண்டாமா. கவலைப்படாதம்மா, எல்லாம் ஒரு குழந்தை பிறந்தா சரியாயிடும், அவன் மாறிடுவான். இந்த சேலையை எடுத்து கட்டிக்குமா. இல்லத, எனக்கு சேலையெல்லாம் கட்ட தெரியாது, எனக்கு இந்த சேலையும் வேணாம். எம்மாடி அப்படிலாம் சொல்லக்கூடாதுமா, நாங்க எது செஞ்சாலும் உன் நல்லதுக்காக தான்மா செய்வோம். தாரதியா, உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகி 6 மாசத்துக்கிட்ட ஆகுது, ஆனா இப்போ வரைக்கும் சேர்ந்து வாழலன்னு சொல்றிய. இந்த விஷயம் மட்டும் உன் அம்மா தெய்வானிக்கு தெரிஞ்சா எம்புட்டு வருத்தப்படுவா சொல்லு. ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலை, பிடிச்சோ பிடிக்காமலோ உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடந்து போச்சு. இனி அதை மாத்த முடியுமாமா? ரெண்டு பேரும் ஒத்துமையா வாழணுமா. உன் வீட்டுக்கு ஒத்த பொம்பளை பிள்ளை நீ, கல்யாணம் ஆகி இம்புட்டு நாள் ஆகியும் புள்ள சந்தோஷமா வாழலன்னு நினைச்ச உன் அம்மா எவ்வளவு வருத்தப்படுவா சொல்லு. பாரு மாதியா, இதான் உன் வாழ்க்கை, நாங்க தான் உன் குடும்பம், கொஞ்சம் அனுசரிச்சு போமா, அவன் மாறிடுவான். ஏன்ட்ட காலம் முழுக்க பொம்பளைங்க தான் அனுசரிச்சு போகணுமோ? ஆம்பளைங்க என்ன தப்பு பண்ணாலும் பொம்பளைங்க நாங்க அனுசரிச்சு போகணும். நல்லா இருக்குதே உங்க நியாயம். அம்பிட்டு பெரிய தப்பு பண்ணிட்டு ஒருத்தர் வந்து நிக்காவ, அவருக்கு வக்காலத்து வாங்கிட்டு எல்லாரும் வரிய. எம்மாடி அதான் கதிர் கூட அந்த பிள்ளைய கூட்டிட்டு வந்து கேட்டானே, அவன் கூட கல்யாணத்துக்கு முன்னாடிதான் அந்த பிள்ளைகிட்ட அப்படி சொன்னேன்னு சொன்னானே, என்னமா கோவம்? ஓ, அப்போ கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்றீங்களா? அப்படிதான் இருக்கத்த நீங்க சொல்றது. கல்யாணத்துக்கு முன்னாடி பண்ணாலும் பின்னாடி பண்ணாலும் தப்பு தப்பு தான். நீங்க வேணா அவர் சொன்ன எல்லாத்தையும் நியாயப்படுத்தலாம், என்னால அதெல்லாம் மன்னிக்க முடியாது. மாமா சொன்னாவன்றதுக்காண்டி உங்க பிள்ளை பண்ண எல்லா தப்பையும் மறந்துட்டு சேர்ந்து வாழ சொல்றீங்களா? எம்மாடி உன் கோவம் நியாயமானதுதான், என்னை என்னமா பண்ண சொல்ற? நீ அவனும் சேர்ந்து வாழ்ந்தாதானமா எங்களுக்கு நிம்மதி. சேர்ந்து வாழறதா? அதெல்லாம் இந்த ஜென்மத்துல நடக்காதத்த. எம்மாடி அப்படிலாம் சொல்லாதம்மா, என் பையன் பண்ண தப்ப நியாயப்படுத்தி நான் பேசலமா. அவன் செஞ்சது தப்புதான், ஆனா கல்யாணத்துக்கு பிறகு அப்படி இல்லையே. கொஞ்சம் யோசிச்சு பாருமா. நீ எடுக்க போற முடிவுல உங்க ரெண்டு பேர் வாழ்க்கை மட்டும் இல்ல, உங்களை பெத்தைகளோட மன நிம்மதியும் இருக்கு. பிள்ளைங்க நல்லபடியா வாழ்ந்தாதானே பெத்தைகளுக்கு சந்தோஷம். கொஞ்சம் யோசிச்சு நல்ல முடிவா இடுமா. இந்த சேலையை இங்க வச்சுட்டு போறேன், குளிச்சுட்டு கட்டிக்குமா. வயசுல பெரியவர்கள் அச்சன் மரியாதை கொடுத்து போக வேண்டியதா இருக்கு. இவிய புள்ள பண்ண தப்புக்கு இவிய வந்து மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காவ. தப்பு செஞ்சவரு குற்ற உடஞ்சே இல்லாம சுத்திட்டு இருக்காரு. இதுல இந்த சேலை வேற. இப்போ எனக்கு முதராத்திரி தான் ஒரு கேடு. மச்சான், நான் அப்புறம் கால் பண்றேன். இவ எதுக்கு இப்ப புடவையை தூக்கி வெளியே வீசுறா? புது புடவை மாதிரி இருக்கு.
விடக்கூடாது கையோடு சொல்லாத புல்லாங்குழல் நீ தொட்டால் நிலவினில் கரைகளும் நீ. என்னாச்சு? ஏன் இந்த சாரியை தூக்கி வெளியே போட்ட? நான் அப்படிதான். எனக்கு பிடிக்காத எதையும் என்னோட வச்சுக்க மாட்டேன், தூக்கி எரிஞ்சிருவேன். இந்த புடவை நல்லா தானே இருக்கு, இதுல என்ன குறைய கண்டா நீ தூக்கி வீசுற? வெளியே பார்க்க நல்லா இருந்தா மட்டும் போதுமா? உள்ளுக்குள்ள அம்புட்டு அழுக்கு. எனக்கு என்னவோ நீ புடவை சொல்ற மாதிரி தெரியலையே. சரி, இந்த புடவை ஏது? எதுக்கு இப்ப கோவமா வெளியே தூக்கி வீசுனா? ஓ, அப்போ இந்த புடவை எதுன்னு உங்களுக்கு தெரியாது? இல்ல, தெரியாது. இது நடக்கவே நடக்காத ஒரு விஷயத்துக்காக உங்க அம்மா எனக்கு கொடுக்குற புடவை. எதுவா இருந்தாலும் புரியுற மாதிரி சொல்றியா? புரியுற மாதிரியா? புரியுற மாதிரி சொல்லணும்னா உங்களுக்கு எனக்கும் நடக்க போற மொத ராத்திரிக்கு கட்டிக்கிறதுக்கு உங்க அம்மா புடவை எடுத்து கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதுதான் இந்த ஜென்மத்துல நடக்கவே போறது கிடையாது. அதுதான் அப்படி சொன்னேன். நீங்க பயப்படாதீங்க. நீங்க ஆசைப்பட்ட மாதிரி இந்த குடும்பம், குழந்தை, குட்டி இந்த மாதிரி எந்த பொறுப்பையும் உங்க தலையில நான் கட்ட போறது இல்ல. நீங்க பாட்டுக்கு ஃப்ரீ பேர்டா சுத்தலாம். எந்த பொறுப்பையும் தலையில சுமந்துக்க தேவையில்ல. இஷ்டத்துக்கு எவ கூட வேணாலும் ஊர் சுத்தலாம். யாரும் கேட்க போறது கிடையாது. அதுக்கு நான் தடையா இருக்க மாட்டேப்பா. உங்களுக்கு சந்தேகம் வரலாம், இவ இம்பிட்டு பேசிவிட்டு இந்த வீட்டை விட்டு மட்டும் ஏன் போக மாட்டான்னு. எல்லாம் எத்தாலே எழுத்து, வேற ஒண்ணும் இல்ல. சரி, டென்ஷன் ஆகாது. என் தப்புதான் எல்லாம். இந்த சேலையை நான் அங்க வைக்கிறேன். உனக்கு பிடிச்சா கேட்டிக்கோ, இல்லைன்னா விட்டுரு. உன்னை யாரும் இந்த விஷயத்துக்காக கட்டாயப்படுத்த போறது இல்லை. அப்படியே அதை பத்தி ஏதோ சொன்னாலும் இந்த 4 செவத்துக்கு வெளியே மட்டும்தான் சொல்ல முடியும். உனக்கு என்னைக்கு என் மேல கோவம் போகுதோ, என்னைக்கு நீயும் நானும் புருஷன் பொண்டாட்டியா வாழணும்னு நினைக்கிறியோ, அன்னைக்கு இந்த சேலையை எடுத்துக்கிட்டு அது வரைக்கும் நான் காத்திருக்கிறேன். சாரி கட்டுற பின்ன எங்க வச்சேன்? மொபைல் எங்க? ரூம்லயே வச்சுட்டு வந்துட்டேனா? அத்தா, என்ன பண்றீங்க? நீங்க என்னத்துக்கு உள்ள வந்தீங்க? இப்போ அதுவா முக்கியம்? என்னத்துக்கு வந்தா என்ன? வர வேண்டிய நேரத்துக்கு கரெக்டா வந்தனா இல்லையா? அத்தா, உங்க பார்வை ஒண்ணும் சரி கிடையாது பாத்துக்கங்க. இப்பதான் என் பார்வை சரியா இருக்கு. நீ உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பாக்குறேன். இப்படி உக்காந்துட்டு இருந்தா நான் எப்படி சேலை கட்டுறது? கதவு பூட்டி தானே வச்சிருந்தேன். எப்படி நீங்க உள்ள வந்தீங்க? என்னது பூட்டி வச்சிருந்தியா? கதவு தள்ளனோடனே திறந்துக்குச்சு. நீ பூட்டி வச்ச லட்சணத்தை பத்தியா? எனக்கு என்னவோ உன் மேலதான் சந்தேகமா இருக்கு. வேணுட்டே தானே கதவு திறந்து வச்ச? இல்ல. சரி விடு, நடக்கிறது எல்லாமே நன்மைக்கு. நீ உன் வேலையை பாரு. ஐயோ, என்னதான் நீங்க இப்படி உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னா என்னால எப்படி சேலை கட்ட முடியும்? அட, நீ வேற நான் லேட்டா வந்துட்டேனேன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்க. இன்னும் ஒரு 5 நிமிஷம் முன்னாடி வந்திருக்கலாம். ச்சே, டைமிங்ல தப்பு பண்ணிட்டேன். இந்தாருங்க, நீங்க வெளியே போங்க. முடியவே முடியாது. நீ என்ன சொன்னாலும் நான் இந்த இடத்தை விட்டு நகர்றதா இல்ல. இந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் எல்லாருக்கும் அமைஞ்சிருமா என்ன? கிடைக்கும் போது யூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். என்னது? ஓய் ஓய், பதறாத. எனக்கு உரிமையான பொருளை தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டா அட்லீஸ்ட் பார்க்க கூடமா கூடாது? இந்தாரு, என்னால இந்த இடத்த விட்டு எழுந்திருக்க முடியாது. வேணும்னா ஒரு டீல் வச்சுக்கலாம்.
நான் இந்த சேரை விட்டு எழுந்திருக்க மாட்டேன். நீ அந்த இடத்துல நின்று தைரியமா சேலை கட்டலாம். என்ன டீலா? முடியாது, நீங்க வெளியே போங்க. அப்போ நானே வந்து கட்டி விடுறேன். சேலெல்லாம் எனக்கே கட்ட தெரியும், நீங்க ஒண்ணு கட்டி விட வேண்டாம். இல்ல ஒரு ஹெல்ப் பண்ணலாமேன்னு. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். இப்ப நீங்க போறீங்களா இல்லையா? மாட்டேன். சரி, நீங்க அந்த சேரை விட்டு எழுந்திருக்கே கூடாது. டீலா? டீல். மாலையில காத்து அள்ளிருக்கு, தாலி செய்ய நேத்து சொல்லிருக்கு. இது சாயங்காலமா மடி சாயும் காலமா, முல்லைப்பூச்சூடு மெல்ல பாய் போடு, சின்ன காம்புதான பூவை தாங்குது. என்ன நீங்க என்னமோ என்ன பார்த்ததே இல்லாத மாதிரி பார்த்துட்டு நிக்கிறியா? ஆமா, ஒவ்வொரு நாளும் நீ எனக்கு புதுசா தெரியற. கல்யாணம் பண்ணி இத்தனை நாள்ல உனக்கு நான் பெருசா எதுவும் செஞ்சதில்ல. உனக்கு என்ன வேணும்னு கேளு, நான் செய்யறேன். என்னத்த, எனக்கு அந்த மாதிரி எந்த ஆசையும் இல்லை. நீங்க என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிறிய. இதுக்கு மேல எனக்கு என்ன வேணும் சொல்லுங்க. இல்ல, நான் என்ன கேக்குறேன்னா, எல்லா பொண்ணுங்களுக்கும் ஏதாவது ஒரு ஆசை ஏதாவது இருக்கும்ல. உனக்கு நான் ஏதாவது செய்யணும் ஏதாவது ஆசை இருக்கா? தயங்காம சொல்லு. ஆசை இருக்கு, ஆனா அது எப்படி நான் உங்ககிட்ட சொல்றது? சொல்லு, பரவாயில்ல. உங்களுக்கு ஞாபகம் இருக்காத்தா, தடவை ஒரு பிரச்சனையில நான் பின்னாடி இருக்கிற கிணத்துல குதிச்சிட்டேன். அப்போ நீங்க வந்து என்ன தூக்கி காப்பாத்தினீங்க. அதோ உங்களோட அந்த 2 கையில நான் இருந்தேன். என்ன உங்க கையில ஏந்திக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு, அந்த நாளை என்னால இப்பவும் மறக்க முடியல. தடவை என்ன நீங்க அன்னைக்குதான் தூக்குனீங்க. எனக்கும் அப்பப்ப ஆசையா இருக்கும், ஆனா இதெல்லாம் எப்படி கேக்குறது? அவ்வளவுதானே, இதுக்கா இவ்வளவு யோசிச்சா? என் பொண்டாட்டிய நான் தூக்குறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த வாரம் என்ன சந்தோஷமா? போதும், இறக்கி விடுங்க. அட, அதுக்குள்ளே வா. அப்படியெல்லாம் இறக்கி விட முடியாது. உன்னை தூக்கிட்டு இந்த ஊரையே 2 ரவுண்டு வரேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், இறக்கி விடுங்க. என் பொண்டாட்டி ஆசைப்பட்டுட்டா அதை செய்யாம இருக்க முடியுமா? ஐயோ அத்தா, நீங்க இறக்கி விடுங்க. முடியாது. இந்த ஊரை இல்லாட்டி இந்த வீட்டையாவது 2 சுத்தணுமா இல்லையா? அத்தா, எல்லாம் பாப்பாவ, வேணாம், இறக்கி விடுங்க. அப்படின்ற அப்போ எல்லாரையும் எங்கேயாவது அனுப்பிடலாமா? கோவிலுக்கு இல்ல ஊருக்கு, எங்கேயாவது டூருக்கு எல்லாரையும் அனுப்பிட்டு நம்ம 2 பேர் மட்டும் இங்க இருக்கலாமா? இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். கதிரு, சொல்லுமுல்ல. சாப்பாடு எடுத்துட்டு போக வந்தேன், நடந்து போக கால் வலிக்குது. சேத கொண்டு வந்து வீடு வரைக்கும் விட்டுட்டு போறியா? நீ போ, நான் வரேன். சீக்கிரமா வாழ. கதிர் என்னமோ ஏதோன்னு நினைச்சேன், இவகிட்ட இப்படி கொஞ்சிட்டு இருக்கான். எப்படிதான் மயக்கிற ஆளுகளோ தெரியல, இவனையே மயக்கி வச்சிருக்கா. வரட்டும், என் மாமியார் கிழவிக்கு முதல்ல உடம்பு சரியாகட்டும், அப்புறம் நான் இங்க வந்துருவேன். அதுக்கப்புறம் தாமரைய இங்க வர வைக்க. தாமரை வந்ததுக்கு அப்புறம் தான் இங்க ஆட்டமே ஆரம்பிக்குது. அவளை இங்க வர வைக்க.